Today we are going to start about net asset method. அதில் purchase consideration அதிலிருந்து ஒரு sum வந்து இப்போ பார்ப்போம். The company and A company and B company whose business are similar nature direct amalgamate and a new company called AB Limited is formed to take over the asset and liability. The following are balance sheet. So balance sheet as on 31st December 2004. ஸோ லைப்ரரி சைடு என்னென்ன கொடுத்துருக்காங்க, அசட் சைடு என்னென்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு கம்பெனிக்குமே கொடுத்துருக்காங்க. ஏ அண்ட் பி கம்பெனிக்கு தனித்தனியாக பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஜாயிண்ட் கம்பெனியாக நம்ம மாற்றணும். ஏபிக்கு ஜேர்னல்ஸ் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு லைப்ரரியில் என்ன கொடுத்துருக்காங்க, ஷேர் கேபிட்டல் 7500, ஷேர் கேபிட்டல் 10 ஈச் 4550, ஷேர் ஆஃப் 75000, சன்ட்ரி கிரெடிட் ஆஃப் 3300, reserves 4200, profit and loss account 800 for A கம்பெனிக்கு மட்டும். அசட்க்கு குட்வில் 30000 20000, plant 18300 13450, land 10000. பிக்கு வந்து எதுவுமே கொடுக்கல. ஸ்டாக் இன் ட்ரேடுக்கு ஏ கம்பெனிக்கு 16000, பிக்கு 11550, சன்ட்ரி டெப்டாஸ்க்கு 7500. ஸோ பி கம்பெனிக்கு 6000, கேஷ் 1500, பிக்கு வந்து 1000 கொடுத்துருக்காங்க. டோட்டல் 183,300 52,000. அசியூமிங் தட் அசட் ஆர் லைபிலிட்டிஸ் ஆர் ஒர்த் தேர் புக் வேல்யூ, வாட் அமௌண்ட் ஈச் கம்பெனி வில் கெட், பாஸ் த நெசசரி ஜர்னல் என்ட்ரி இன் த புக் ஆஃப் த companies, also prepare the balance sheet A and B company. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஏ அண்ட் பி கம்பெனிக்கு பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க, தனித்தனியாக அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க சம்மில். ஜேர்னல் ஏக்கும் பிக்கும் தனியாக கண்டுபிடிச்சி ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி ஏ அண்ட் பி, ஸோ ரெண்டுக்கும் ஜேர்னல் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஜேர்னல் கண்டுபிடிச்சிட்டு பேலன்ஸ் ஷீட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஜேர்னல் என்ட்ரி போடணும். ஸோ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, அசட் மைனஸ் லைபிலிட்டிஸ். ஸோ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எந்தெந்த கம்பெனிக்கு நம்ம கண்டுபிடிக்கணும், ஏ அண்ட் பி கம்பெனிக்கு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ லைபிலிட்டியில் இங்கே ஏ கம்பெனிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 83,300. ஸோ வேரியஸ் அசட் டேக்கன் ஓவர் த எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 83,300 கொடுத்துருக்காங்க பேலன்ஸு. பி கம்பெனிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 52,000 கொடுத்துருக்காங்க. ஸோ 52,000 லெஸ் என்னது, நம்ம லைபிலிட்டியை லெஸ் பண்ணணும், அப்போ தான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிக்க முடியும். வேரியஸ் லைபிலிட்டி டேக்கன் ஓவர் த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ஸோ லைபிலிட்டி சைடில் நம்ம எதை எடுத்துக்கணும், சன்ட்ரி கிரெடிட்டாஸை வந்து எடுத்துக்கணும். ஸோ ஏ கம்பெனிக்கு 3,300, பி கம்பெனிக்கு 2000 கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ கம்பெனிக்கு 3,300, பி கம்பெனிக்கு 2000, ரெண்டையும் என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 80,000, பி கம்பெனிக்கு வந்து 50,000 கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூ வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஜேர்னல்ஸ் வந்து ஏக்கும் பிக்கும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏ அண்ட் பி கம்பெனி ஜாயின்ட் கம்பெனிக்கு ஜேர்னல் போட்டு பேலன்ஸுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிச்ச அமௌண்ட்டை வச்சு தான் நம்ம ஜேர்னல் வந்து போட போகிறோம். ஸோ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் 80,000 50,000, இது என்னது, ரியலைசேஷன் அக்கௌண்ட்டு 83,300, 52 பி கம்பெனிக்கு 52,000 ரியலைசேஷன். ஸோ இதுக்கு ஜேர்னல் என்ட்ரிக்கே ஃபார்மேட் இருக்குது, அதுபடி நம்ம இப்போ போட போகிறோம். 2004 December 31, ஃபஸ்ட்டு என்ட்ரி ரியலைசேஷன் அக்கௌண்ட் டேட்டா அக்கௌண்ட் டெட்டார். ஸோ அசட்டில் நமக்கு ரியலைசேஷன்னா என்னது, அசட்டு. ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 83,300 கொடுத்துருக்காங்க. ஸோ டெபிட்டு. கிரெடிட்டில் என்னென்ன வரும் நமக்கு, ஸோ அசட் சைடில் என்னென்ன இருக்குது, குட்வில், பிளான்ட்டு, லேண்டு. ஸோ அசட் சைடில் இருக்க எல்லாமே எங்கே வரும், கிரெடிட் சைடுக்கு கொடுக்கணும். ஸோ ரியலைசேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு குட்வில் அக்கௌண்ட், பிளான்ட் அக்கௌண்ட், லேண்ட் அக்கௌண்ட், ஸ்டாக்கு, சன்ட்ரி டெட்டாஸ், ஸோ எல்லாமே கிரெடிட் சைடில் வரும். டு குட்வில் அக்கௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, சம்மில் 30,000 கொடுத்துருக்காங்க. ஸோ கிரெடிட்டர் சைடில் 30,000. வேறு என்ன வரும், பிளான்ட்டு
to plant நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 18,300 கொடுத்துருக்காங்க. லேண்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க சம்மில் 10,000 கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் இன் ட்ரேடுக்கு 16,000 கொடுத்துருக்காங்க. சன்ட்ரி டெப்டாஸ் 7,500. டூ கேஷ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2 கேஷ் 1,500. ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணோன்னா அசெட்ஸில் 83,300. ஸோ இது என்ன பண்ணோம் நெக்ஸ்ட் ஜேர்னல் ஸோ இந்த சைடு அசெட் சைடில் நம்ம இப்போ வந்து ஜேர்னல் போட போகிறோம். சன்ட்ரி கிரெடிட்டாஸ்க்கு ஜேர்னல் போட போகிறோம். ஸோ சன்ட்ரி கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் டேட்டா டூ ரியலைசேஷனுக்கு கொடுக்க போகிறோம். ரியலைசேஷன் அக்கௌண்ட் கிரெடிட்டார் எவ்வளோ இங்கே கொடுத்துருக்காங்க ஏ கம்பெனிக்கு 3,300 கொடுத்துருக்காங்க. ஸோ டெட்டார் 3,300 கிரெடிட்டார்ஸ் 3,300 being transferred to creditors to realization account. ஸோ தேர்ட் சேனல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸோ மூணாவது சேனல் என்னென்னா ஏ அண்ட் பி கம்பெனியை ஜாயின்ட் கம்பெனி ஆக்க போகிறோம். ஸோ ஏபி கம்பெனி அக்கௌண்ட் டேட்டா டு company account data to realization account அப்போ நம்ம எது ஜாயின்ட் கம்பெனிக்காக பண்ணி வச்சுருக்கோம் கால்குலேஷன் பர்ச்சேஸ் கன்சிடரேஷனுக்கு 80,000 ஏ கம்பெனிக்கு ஏ அண்ட் பிக்கு 50,000. ஸோ ஏ கம்பெனிக்கு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ 80,000 ரியலைசேஷனுக்கு எவ்வளோ கொடுக்குறோம் நம்ம 80,000 being the amount selling price record the selling price being the amount selling price record. இப்போ fourth journal next journal வந்து AB company limited account data to share of AB company limited account data to AB company limited creditor. So share யார் யார் பிரிச்சு எடுத்துக்க போறாங்க AB company. So share of AB company limited account data to AB co limited account வந்து creditors. அப்போ இதுக்கு எவ்வளோ இதே 80,000 தான் 80,000 being the receipt purchase consideration நெக்ஸ்ட் ஜேர்னல் வந்து நம்ம ஷேர் கேபிட்டலுக்கு ஜேர்னல் என்ட்ரி போட போகிறோம். அப்போ ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா வேறு என்னென்ன வரும் நமக்கு கிரெடிட்ஸில் ரிசர்வ் அக்கௌண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டு கிரெடிட் வந்து டு ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட் கிரெடிட்டர்ஸ். என்னது ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா இங்கே எவ்வளோ வருது 75,000. அப்போ டெட்டாஸில் எவ்வளோ 75,000. வேறு என்னென்ன வந்திருக்கு ரிசர்வ் அக்கௌண்ட் வந்து டெபிட் ரிசர்வ் அக்கௌண்ட் 4,200. அடுத்து வேறு என்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு 800 கொடுத்துருக்காங்க சம்மில். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம எங்கே கொடுக்க போகிறோம் டு ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட்டுக்கு கொடுக்குறோம். மொத்த டோட்டல் எவ்வளோ 80,000 வரும். ஸோ being the capital reserve profit and loss account transfer to இங்கே யார் கொடுத்தோம் ஷேர் ஹோல்டருக்கு being the share profit and loss account reserve transfer to
shareholder account. See the next journal, shareholder account data to share of யாருக்கு கொடுக்குறோம், ஏபி கம்பெனிக்கு ஷேரை பிரித்து கொடுக்குறோம். ஸோ ஏபி கம்பெனி அக்கௌண்ட் கிரெடிட்டாஸ். அப்போ எவ்வளோ, 80,000 கிரெடிட் சைடும் 80,000. being the issues of shares, being the issues of shares, AB Limited shareholders, amount to them. ஸோ நம்ம இப்போ ஏ கம்பெனிக்கு ஜேர்னல்ஸ் முடிச்சிட்டோம். நம்ம பி கம்பெனிக்கு வந்துட்டு ஜேர்னல் போட போகிறோம். ஏ கம்பெனிக்கு எப்படி இந்த அமௌண்ட் வந்து ஜேர்னல் போட்டோமோ அதே மாதிரி தான் பி கம்பெனிக்கும் ஜேர்னல் போட போகிறோம். ஜேர்னல் என்ட்ரி இன் த புக் ஆஃப் பி கம்பெனி. ஸோ பர்டிகுலர்ஸ் டெபிட் கிரெடிட். ஃபஸ்ட்டு என்ன ஜேர்னல் வரும், ரியலைசேஷன் அக்கௌண்ட் டேட்டா டூ யார் யார் கொடுக்கும், குட்வில்லு, பிளான்ட் அண்ட் லேண்டு, ஸ்டாக், ஸ்டாண்டர்ட் டேட்டாஸ், கேஷ். ஸோ பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 20,000, 13,450, 11,550, 6,000, 1,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் இங்கே வரும். இங்கே மொத்த டோட்டல் எவ்வளோ வரும், 52,000. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 52,000. நெக்ஸ்ட்டு யாருக்கு நம்ம லைப்ரரி சைடு ஒரு ஜேர்னல் போடுவோம். சண்டே கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் டேட்டா டூ ரியலைசேஷன் அக்கௌண்ட்டு கிரெடிட்டாஸ். சண்டே டேட்டாஸ் நமக்கு எவ்வளோ கிரெடிட்டாஸ் சைடு கொடுத்துருக்காங்க, சம்பளம் பிக்கு வந்து 2,000 கொடுத்துருக்காங்க. ஸோ டெபிட் சைடு 2,000, கிரெடிட் சைடு 2,000. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு ஜேர்னல் ஏபி கம்பெனி லிமிடெட் அக்கௌண்ட் டேட்டா டூ ரியலைசேஷன் அக்கௌண்ட்டு கிரெடிட்டாஸ். ஸோ அந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷனில் இந்த 50,000 கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க பி கம்பெனிக்கு. ஸோ இதை வச்சு தான் நம்ம ஜேர்னல் போடுறோம். ஸோ அடுத்த ஜேர்னல் ஏபி கம்பெனி லிமிடெட் அக்கௌண்ட் டேட்டா 50,000 யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், நம்ம டூ ரியலைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு கொடுக்குறோம். ஸோ 50,000 பீங் இந்த பர்ச்சேஸ் ப்ரைஸ் டூ ரியலைசேஷன் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர். நெக்ஸ்ட் ஜேர்னல் வந்து ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டூ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இங்கே வந்து ரிசர்வ் எதுவும் கொடுக்கல அமௌண்ட்டு. ஸோ ஷேர் கேபிட்டலுக்கு நம்ம எவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்மளை பார்த்துக்கோங்க, 45,000. ஷேர் கேபிட்டலுக்கு பிக்கு வந்து 45,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு 4,500 கொடுத்துருக்காங்க. ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு ரிசர்வ்ஸ்க்கு வந்து நமக்கு அமௌண்ட் கொடுக்கல. ஸோ அமௌண்ட் இருந்தால் நம்ம எடுத்துக்கணும், இல்லாட்டி இருந்துதான். ஓகேவா? அப்போது ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கொடுக்குறோம், நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்குறோம். இப்போ மொத்த டோட்டல் எவ்வளோ, 50,000. நெக்ஸ்ட்டு ஜேர்னல் அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் ஏபி லிமிடெட் அக்கௌண்ட் கிரெடிட்டாஸ். ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட் டேட்டா எவ்வளோ, 50,000. கிரெடிட் சைடு 50,000 பீயிங் த இஷ்யூஸ் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் ஏபி லிமிடெட் அக்கௌண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஏக்கு தனியாக ஜேர்னல் போட்டிருக்கோம், பிக்கு தனியாக ஜேர்னல் போட்டோம். ஏபி கம்பெனி லிமிடெட் ரெண்டுக்கும் ஜாயின்ட் கம்பெனிக்கு வந்து இப்போ வந்து ஜேர்னல் போட போகிறோம். ஸோ இப்போ வந்து ஏபி கம்பெனி லிமிடெட்க்கு நம்ம ஜேர்னல் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த புக் ஆஃப் ஏபி கம்பெனி லிமிடெட் ஃபார் ஃபஸ்ட்டு வந்து ஏ கம்பெனிக்கு ஜேர்னல். ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு லிக்விடேட்டர் ஆஃப் ஏ கம்பெனி. ஸோ லிக்விடேட்டருக்கு நம்ம அமௌண்ட் கொடுக்குறோம். பிஸ்னஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு நம்ம யாருக்கு கொடுக்குறோம், லிக்விடேட்டர் அக்கௌண்ட் ஏ கம்பெனி கிரெடிட்டாஸ். ஸோ எவ்வளோ அமௌண்ட் நம்ம கொடுக்கணும், பர்ச்சேஸ் கன்சிடரேஷனில் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், ஃபஸ்ட்டு ஜேர்னலில் 80,000 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ டெபிட் சைடு எவ்வளோ, 80,000, கிரெடிட்டில் 80,000 பீயிங் த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் பேயபிள். நெக்ஸ்ட் ஜேர்னல் என்னதுன்னா, குட்வில் அக்கௌண்ட் டேட்டா டு ரியலைசேஷன் அக்கௌண்ட் கொடுத்துருவோம்ல, அதை வந்து இங்கே போடணும். ஃபஸ்ட்டு என்னென்னா, குட்வில் அக்கௌண்ட் டேட்டா டு
பிளான்ட் அக்கௌண்ட், லேண்ட் அக்கௌண்ட், ஸ்டாக் இன் ட்ரேடு, ஸோ எல்லாமே எங்கே வரும், நமக்கு இங்கே வரும். குட்வில், பிளான்ட், லேண்டு, ஸ்டாக் அண்ட் ட்ரேடு, சண்டி, டெப்டாஸு, கேஷு. அப்புறம் லைப்ரரி சைடில் நம்ம ஜேர்னல் போட்டிருக்கோம்ல, 2 சண்டே கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டு, 2 பிஸ்னஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு கிரெடிட் பண்ணுறோம். குட்வில் அக்கௌண்ட் டேட்டா, குட்வில் அக்கௌண்ட் டேட்டா நம்ம ஏ கம்பெனிக்கு தான் இப்போ போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம எந்த வேல்யூ எடுத்துக்கணும், இந்த வேல்யூ தான் எடுத்துக்கணும். குட்வில் அக்கௌண்ட்டுக்கு 30,000. பிளான்ட் அக்கௌண்ட் 18,300. லேண்ட் அக்கௌண்ட் சம்பளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10,000 கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் இன் ட்ரேடுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஸ்டாக் இன் ட்ரேடுக்கு 16,000. சன்ட்ரி டெப்டாஸ் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 7,500. கேஷ் அக்கௌண்ட்டில் ஸோ அசட் சைடில் இருக்க எல்லாமே எங்கே வருது, டெபிட் பண்ணுறோம் நம்ம. கேஷ் அக்கௌண்ட் 1,500. இப்போ லைப்ரரி சைடில் இருக்கிறதுலாம் என்னது, கிரெடிட் ஆகுது. ஸோ 2 சன்ட்ரி கிரெடிட்டார் அக்கௌண்ட் எவ்வளோ, 3,300. அப்போ ஃபஸ்ட்டு சேனல் நம்ம என்ன பார்த்தோம், 2 பிஸ்னஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எவ்வளோ, 80,000. 2 பிஸ்னஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எவ்வளோ, 80,000. ஸோ பீயிங் த அசட் அண்ட் liability taken over the company. அசட்டையும் லைபிலிட்டியும் நம்ம டேக் ஓவர் பண்ணிட்டோம். Asset, liability taken over from a company. ஸோ மூணாவது ஜேர்னல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிக்விடேட்டர் கம்பெனி அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டலுக்கு நம்ம கொடுக்குறோம். அப்போ லிக்விடேட்டர் அக்கௌண்ட் டேட்டா, லிக்விடேட்டர் ஆஃப் ஏ கம்பெனி அக்கௌண்ட் டேட்டா டு யாருக்கு நம்ம கொடுக்குறதா, ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணுறோம். அக்கௌண்ட் அப்போ எவ்வளோ நமக்கு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன், ஏக்கு வந்து 80,000. So 80,000 paying the discharge of purchase price, paying discharge of purchase price. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம யாருக்கு ஜேர்னல் கண்டுபிடிக்க போகிறோம்னா, பி கம்பெனிக்கு வந்து ஜேர்னல் போட போகிறோம். ஸோ இந்த புக் ஆஃப் ஏபி கம்பெனி லிமிடெட், book of AB company limited. இதிலே அதே தான், சேம் மெத்தட் தான். ஸோ ஏ கம்பெனிக்கு என்ன ஜேர்னல் 3 ஜேர்னல் போட்டோமோ அதே ஜேர்னல் தான் இங்கேயும் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஜேர்னல் பிஸ்னஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டார், டு லிக்விடேட்டர் பி கம்பெனி அக்கௌண்ட் டேட்டார், கிரெடிட்டார் பி கம்பெனி அக்கௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணுறோம். அப்போ நமக்கு எவ்வளோ, நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷனில் எவ்வளோ வந்து கண்டிப்பாக ப்ளஸ் கன்சிடரேஷனில் 50,000. ஸோ லிக்விடேட்டர் பர்ச்சேஸ்க்கும் இதை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ பி கம்பெனி 50,000 being the purchase consideration payable. Consideration payable. Next journal. ஸோ அசட்க்கு நம்ம எப்படி ஏக்கு கண்டுபிடிச்சோம், இங்கே பார்த்தீங்கன்னா குட்வில், அசட் அண்ட் லைபிலிட்டி எல்லாமே எங்கே வருது, நம்ம பிஸ்னஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுக்கு கொடுக்குறோம். ஸோ அசட் சைடில் எல்லாமே டெப்டார், லைபிலிட்டி சைடில் எல்லாமே என்னது, கிரெடிட்டார். ஸோ குட்வில்க்கு 20,000, பிளான்ட்டுக்கு 13,450, லேண்டுக்கு இங்கே அமௌண்ட் கொடுக்கலாம். ஸ்டாக் இன் ட்ரேடுக்கு 11,550, சண்டே டெப்டார்ஸ்க்கு 6,000, கேஷுக்கு 1,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம
ஜேர்னல் என்ட்ரி போட போகிறோம். குட்வில் அக்கௌண்ட் டேட்டா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20,000 கொடுத்துருக்காங்க டேட்டாவில். பிளான்ட் அக்கௌண்ட்டில் பிளான்ட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 13,450 கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் இன் ட்ரேட் அக்கௌண்ட் 11,550. சன்ட்ரி டெப்டாஸ்க்கு 6,000 கொடுத்துருக்காங்க. கேஷ் அக்கௌண்ட் 1,000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ லைபிலிட்டி சைடு என்ன கொடுத்துருக்காங்க, சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அமௌண்ட் தான் நம்ம எடுத்துக்கணும், 2,000. நெக்ஸ்ட்டு டு பர்ச்சேஸ் டு பிஸ்னஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எவ்வளோ நமக்கு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம், 50,000 கண்டுபிடிச்சிருக்கோம். அவ்வளோதான். ஸோ கிரெடிட் அசட் எல்லாமே டெபிட் சைடு, லைபிலிட்டிஸ் எல்லாம் கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம். பீயிங் த அசட் அண்ட் லைபிலிட்டி டேக்கன் ஓவர் த பீயிங் அசட் அண்ட் லைபிலிட்டி taken over the AB company. In last journal, so last journal வந்து யாருக்கு, liquidator of B company account data to liquidator B company account data to யாருக்கு நம்ம கொடுக்குறோம், share capital account creditor. எவ்வளோ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் பி அக்கௌண்ட்டுக்கு 50,000. ஜேர்னல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லிக்விடேட்டர் பி கம்பெனி அக்கௌண்ட் டேட்டா டு லிக்விடேட்டர் பி கம்பெனி அக்கௌண்ட் டேட்டா டு யாருக்கு கொடுக்குறோம், ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட்டர்ஸ். இப்போ எவ்வளோ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் பிக்கு வந்து 50,000. being the discharge of purchase price. ஜேர்னல் வந்து ஏ அண்ட் பி கம்பெனிக்கு முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஜேர்னல் போட்டோம், லாஸ்ட்டாக வந்து பேலன்ஸ் ஷீட் போட சொல்லியிருக்காங்க. அப்போ பேலன்ஸ் ஷீட் யார் யாருக்கு போகிறோம், ஏ அண்ட் பி கம்பெனி லிமிட்டெடுக்கு போகணும். பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஏபி கம்பெனி லிமிட்டெட் as on 1st January 2005. So balance sheet ku liabilities rupees, asset side rupees. ஸோ பேலன்ஸ் ஷீட்டுக்கு நமக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, ஷேர் கேபிட்டல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க ஏபி கம்பெனி. ஸோ ஏவையும் பிவியும் ஆட் பண்ணி நமக்கு பேலன்ஸ் ஷீட் அப்படியே போட்டிருக்காங்க. அதேமாதிரி அசட் சைட்லேயும் ஏ அண்ட் பி, இப்போ குட்வில் 30,000னா பி கம்பெனிக்கு 20,000, அப்போ குட்வில் மொத்தம் டோட்டல் இஸ் 50,000 அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணி போட்டிருக்காங்க. ஷேர் கேபிட்டல் issued to capital நமக்கு சம்மில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 75,000 ப்ளஸ் பிக்கு வந்து 45,500 கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் ஆட் பண்ணி போடணும். 13,000 ஷேர்ஸ் ஆஃப் rupees 10 each. இப்போ 10 eachங்கிறப்ப என்ன வரும், ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 1,30,000 வரும்.
வேறு என்ன வரும் நமக்கு சம்மில் லைப்ரரி சைடில் சன்ரி கிரெடிட்டார்ஸ் மட்டும் வரும். ஸோ 3300 ப்ளஸ் 2000 ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 5300 வரும். அப்போ செக்யூர் சன்ரி கிரெடிட்டார்ஸ் 5300 வரும். வேறு என்னென்ன வரும்னா சன்ரி லோன் வரும். சம்மில் நமக்கு லோன் அமௌண்ட் கொடுக்கல. ஸோ அன்செக்யூர்டு லோன் வரும். லோனுக்கு அமௌண்ட் வந்து கொடுக்கல. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் சன்ரி கிரெடிட்டார்ஸ் மட்டும்தான் வரும். அசட் சைடில் பார்த்துக்கோங்க. குட்வில்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு? குட்வில் வந்துட்டு குட்வில் 30,000 ப்ளஸ் 20,000 50,000. பிளான்ட்டுக்கு இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 31,750 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து லேண்டுக்கு வந்து பிக்கு அமௌண்ட் கொடுக்கல. அப்போது நம்ம 10,000 மட்டும் எடுத்துக்கணும். ஸோ 10,000. ஸ்டாக் இன் ட்ரேடுக்கு 60,000 ப்ளஸ் 11,550 ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 27,550 கிடைக்கும். சன்ரி டெப்டார்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 13,500 கிடைக்கும். கேஷ் அதே மாதிரி தான். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 2,500. அப்போ டோட்டல் எவ்வளோன்னு பார்க்கணும். டேலி ஆகுதுன்னு சொல்லிட்டு 50,000 plus 10,000 plus 31,750 plus 27,550 plus 13,500 plus 2,500. Total எவ்வளோ? 1,35,300. ஸோ இந்த சைடும் நமக்கு சேமாக வந்திருக்கான்னு பார்ப்போம் வேல்யூ. ஸோ 1,30,000 ப்ளஸ் 5,300. ஸோ வேல்யூ வந்து கரெக்டாக வந்திருக்கு. 1,35,300. பேலன்ஸ் ஷீட் டேலி ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.